ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காய கார சட்னி. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 2, தக்காளி 1, கொத்தமல்லி சிறிதளவு, பச்சை மிளகாய் 3, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், புளிக்கரைசல் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு தேவையானது கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாயில் சிறிது எண்ணெயை விட்டு சீரகம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்துடுங்க. அப்புறம் அதுலேயே வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதுலேயே சேர்த்து தக்காளியும் நறுக்கி அதில் சேருங்க. கொஞ்சம் நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, காஷ்மீரி மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி ஆற விட்டு மிக்சியில் போட்டு புளிக்கரைசல், உப்பு சேர்த்து முதல்ல அப்படியே அரைங்க. ஏன்னா தக்காளிலாம் இருக்கிறதுனால அதுலேயே உங்களுக்கு சட்னி பதத்துக்கு வந்துட்டால் தண்ணி சேர்க்க வேண்டாம். அப்படி தேவைப்பட்டால் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி விடுங்க. ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைங்க. கடாய் வச்சு 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் சேர்த்து பரிமாறுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் இது தொட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.